திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 181வது அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் பகுதி ஆசிரியர்கள் அனைவரும் நிரந்தரமாக்கப்படும். இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஆனால் முதலமைச்சர் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆக இன்னைக்கு அந்த போராட்டத்தில் இறங்கிடலாம். இன்னைக்கு கைது செய்யப்பட்டு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வச்சிருக்கிறாங்க. அவரெல்லாம் விடுதலை செய்ய வேணும். ஏனென்றால் ஒரு தேர்தல் அறிக்கையை நம்பித்தான் மக்கள் வாக்களித்து நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. எந்த தேர்தல் அறிக்கையுமே நிறைவேற்றலை. முக்கியமான தேர்தல் அறிக்கை எதுவுமே நிறைவேற்றலை. அத்தனையும் பொய். அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலை. பகுதி ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலை. இன்னும் பல வாக்குறுதி கிட்டத்தட்ட 525 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றியிருக்காங்க. முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைவேற்றப்படவில்லை. இதெல்லாம் 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலே எதிரொலிக்கும். இவர்களெல்லாம் தக்க பதிலடி அந்த தேர்தலில் மக்கள் வழங்குவாங்க.